கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய சிறுமையை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் சிறையிருப்புகளை மாற்றி இப்போது இருப்பதை பார்க்கலாம் அநேக மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த நாளிலே தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்கிறதான தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கு தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கண்டடைவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேகர் எதை தேட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாதபடிக்கு ஏதோ உலக பிரகாரமான சில காரியங்களை அதிகமாய் தேடுவதை பார்க்கிறோம். உலகத்திலே ஒரு காரியத்தை சொல்வார்கள், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இது எல்லாருக்கும் தெரிந்தது. எப்பொழுது நம்ம சம்பாதிக்க வேண்டும், உலகத்திலே பணத்தை சேர்க்க வேண்டும், உலகத்திலே ஒரு தனவானா இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் தேடுகிற தேடுதல் உலக பிரகாரமான தேடுதலாக இருக்கிறது. நாம் இம்மைக்கு மாத்திரம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்படுகிற ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேடுதல் எல்லாமே அதிகமாய் உலகத்தை குறித்ததான காரியமாய் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், உலகமாய் அது சொன்னாலும், உலகத்தார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்னாலும், அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த வாழ்க்கை படகு, நம்ம பிரயாணம் கடலிலே ஒரு பிரயாணப்பட்டு போகிறது போல நம்மை வாழ்க்கை படகிலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆழ்கடல் வரலாம், அலை மோதி அடிக்கிற நேரங்கள் வரலாம், புயல் அடிக்கிற நேரங்கள் வரலாம், சூழ்நிலைகள் மாறுகிற சூழ்நிலைகள் அதிகமாய் வந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் அக்கறையை சென்று சேருவேன், பரலோகத்தை சென்று சேருவேன். எதை இழந்தாலும் அதை இழந்து விட மாட்டேன். அதான் நமக்கு திரவியமாக இருக்கிறது. இந்த பூமியிலே கிடைக்கிறதான எந்த ஆசீர்வாதம் திரவியம் என்று சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கிற நாட்களே மனிதன் அதை அனுபவிக்கிறான். ஆனால் உயிர் மூச்சு போனதுக்கு அப்புறம் அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் போகிறான். ஆனால் ஒன்றுமே கூட செல்வதில்லை. ஆகிய இதை திரவியமாக நான் எண்ணவில்லை. திரவியம் நித்திய காலம் நம்மோடு கூட அது இருக்கிறது. பரலோக ராஜ்யம், அதை தான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை பிரயாணத்திலே இந்த கடலிலே போன்றதான சோதனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடி எதிர்நீச்சல் போட்டு 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 அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டாம். அதான் நமக்கு திரவியமாய் அமைவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மைக்கு மாத்திரம் நான் கர்த்தர் மேல விசுவாசமாய் இருப்போம், அதை தேடுவோம் என்று சொல்ல. எங்க போனா விடுதலை, எங்க போனா சமாதானம், எங்க போனா எனக்கு ஆசீர்வாதம், அப்படி ஓடுகிற ஓட்டம் அது உலகத்துல தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரியதான ஓட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவர் மூலம் நம்ம ஓடுகிறதான ஓட்டம், அவர் நித்திய ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா, அங்கே சென்றடைவோம். அதான் பரலோகத்தில் இருக்கிற இன்பம் வர்ணிக்க முடியாதது. அதுதான் நமக்கு திரவியமா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இதையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய சன்னதிகளுக்கு கூட நம்ம எதை கற்பித்து கொடுக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களே படியுங்க படியுங்க படியுங்க, நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், இப்படிப்பட்ட காரியத்தை தான் அதிகமாக நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்கு புகட்டி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா உலக பிரகாரமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்கிற சிந்தை அதிகமாக இருக்கிறபடினாலே அப்படிப்பட்டதான ஆலோசனை கொடுக்கிற காலத்தில் இருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய அடுத்த சன்னதிகளுக்கு கூட படிப்பில் முக்கியத்துவமான நேரத்தை அவங்க செலவழித்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக குறைந்து கொண்டு வருகிறார். வேதம் வாசிப்பதிலே, செபிப்பதிலே, பரிசுத்தமாய் வாழ்வதிலே, இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்திலே, அன்பிலே, ஐக்கியத்திலே எல்லாம் குறைந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு பிள்ளைகளை குறித்து பெற்றோர்
கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். என் பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மேக்சிமம் எல்லா பெற்றோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அது வாலிபம் ஆகிட்டோம்னா என்ன நடக்கும் என்பதே தெரியாதபடிக்கு, அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அநேகர் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா நாம் சொல்ல வேண்டியது என்னது? இந்த திரவியத்தை தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில மனிதனார் வந்தார் அல்லவா? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார் அல்லவா? சிலுவையிலே எவ்வளவு பாடுகள், பசை சொற்கள் பேசினார்கள், முகத்திலே காரி உமிழ்ந்து துப்பினார்கள், தலையிலே முட்கிரீடம் வைத்து அடித்தார்கள், உழுத நிலத்தை போல சரீரம் முழுவதிலும் வாரினால் அடிப்பித்தார்கள், வார சிலுமையை சுமக்க வைத்தார்கள், விழாவிலே கை கால்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார், விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டார். யாருக்காக? ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தம் உள்ள தேவன் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே சாபமாகி நம்மை மீட்டுக் கொண்டார். பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார் என்று சொன்னால் அதுக்கு நாம் என்ன விலை கொடுத்திருக்கிறோம்? என்ன விலை கொடுத்திருக்கிறோம்? அந்த மீட்பு நமக்கு இல்லை என்றால் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவோம்? எப்படி அந்த திரவியத்தை நாம் சுதந்திரிக்க முடியும்? பாதாளம் செல்ல வேண்டிய நம்மை ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து தீர்த்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து மீட்டார் அல்லவா? நம்மை ரட்சித்தார் அல்லவா? இதை நாம் மறந்து போகக்கூடாது. இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். இதை நம்ம பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும். மக்களே, நீ வேதத்தை வாசி, தியானி, ஜெபம் பண்ணு, பரிசுத்தமாய் வாழு. நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்கிறாங்க? மிக சுருக்கமா இருக்கிறார். ஆகையினால் இன்றைக்கு உலகம் முழுவதும், ஒரு சில குடும்பம் அல்ல, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூட வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகுமோ? எதிர்காலம் என்ன ஆகுமோ? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்தார், 1000 தலைமுறைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேத வசனத்திலே வளர கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிரந்தரமானது அல்ல, உலகத்தோடு முடிந்து போகும். எதுவுமே கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆனா நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்கு பாருங்க, அது நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தரும். பாதாள வல்லடிக்கு நம்மளை எதை தப்புவிக்கும். இயேசுதான் வழி, வேற வழியே கிடையாது. இந்த வேத பிரமாணமே நமக்கு பிரமாணமா இருக்கிறது. வேத வசனத்தை அதிகமாய் வாசித்து, தியானித்து, ஜெபித்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக ஜீவிக்கும் போது நாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நாம் மரித்து போனாலும், அல்லது நாம் மரிப்பதற்கு முன்னால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட வருகை இருந்தாலும், நிச்சயமாய் நமக்கு வைத்திருக்கிறான அந்த பெரிய பொக்கிஷத்தை, அந்த பெரிய பரலோக ராஜ்யத்தை நாம் நித்திய கால சுதந்திரிக்கலாம். இந்த பூமியிலே படுகிற பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, உபத்திரவுகளுக்கு, கண்ணீருக்கு நேர் மாறாக நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில இருக்கும். அது வர்ணிக்க முடியாத சந்தோஷம் அதிலே உண்டாகும். எதை இழந்தாலும் அதை நம்மில் ஒருவர் இழந்து கூட விடக்கூடாது. நம்முடைய சன்னதிகள் இழந்து போகக்கூடாது. எனவே முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ஒரு ராஜா பாருங்க. அந்த தாவீது சாலோமோனுக்கு என்ன பத்தி சொல்லிக் கொடுக்கிறார் தெரியுமா? நாம் வாசித்து பார்க்கலாமே. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் அவருடைய 9வது வசனம். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் அவனுடைய 9வது வசனம். நானே வாசிக்கிறேன். என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு தகப்பன் தாவீது ராஜா மகன் சாலோமோனுக்கு சொல்லக்கூடியதான ஒரு புத்திமதி. அல்லேலூயா. நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து அறிகிறவர் அவர் ஒருவர் தான். மனுஷ முகத்தை தான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடாமல் விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. அந்த ராஜாவே சாலோமோனுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாருண்டா, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற ஏற்ற காலங்களிலே ஏற்ற ஏற்ற நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். நாமும் கர்த்தரை தேட வேண்டும். நம் சந்ததிகளையும் கர்த்தரை தேடுவதற்கு சொல்லிக் கொடு. நல்லொரு ஆலோசனை தகப்பன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ கர்த்தரை தேடு. நீ கர்த்தரை தேட நிச்சயமாய் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை கண்டடைவாய். இல்லை அவரை விட்டுட்டனா அவர் உன்னை கைவிடுவார். கர்த்தர் நம்மை கைவிட்டார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சூன்யமாகி போகும். வெற்றியை பார்த்து கொள்ள முடியாது. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகினால் நானும் நீங்களும் என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் நாம் தேட வேண்டிய ஒரு பொக்கிஷம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் அவரை அனுதினமும் தேட வேண்டும். அதிகாலையிலே என்னை தேடுவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அனுதினமும் தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 105:4 சொல்லப்படுகிறது, அவர் சமூகத்தை நீங்கள் நித்தமும் தேடுங்கள். நித்தமும், டெய்லி தேடணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேடிட்டு விட்டுவிடக்கூடாது. தினம் 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 இருக்கிற ஸ்தலத்துல நாம் ஆண்டவரை தேடணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்தை நீங்கள் தேடி வாசியுங்கள். பைபிள் திறக்க மனம் இல்லை. சாத்தான் என்ன செய்கிறான்னா, அந்த பரலோக பொக்கிஷத்தை நாம் சுதந்திரிக்க விடாதபடிக்கு வேதத்தை வாசிக்க விட மாட்டான். வாசித்தாலும் புரிந்து கொள்ள விட மாட்டான். பிரசங்கத்தை, நல்ல பிரசங்கத்தை கேட்க விட மாட்டான். கேட்டாலும் அதை இருதயத்திலே பதிக்க விட மாட்டான். ஜெபிக்க விட மாட்டான். பரிசுத்தமாய் வாழ விட மாட்டான். கவலையை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான், மாம்சத்தின் இச்சைகளை எல்லாம் கொண்டு வருவான், உலக சிற்றின்பங்களை கொண்டு வருவான். அதிலே விழுந்து போனால் கர்த்தரை தேடுகிற அறிவு நமக்கு குறைந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்றையிலிருந்தாவது அதிகமாய் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். அதன்படி நம்ம வாழ வேண்டும். அதிகமாய் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அது வீட்டில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, படிக்கிற வேலை பார்க்கிற எந்த ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, இந்த நாளிலிருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தர் தேடணும். அதிகாலையிலே என்னை தேடுவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் எழும்பி, இன்னைக்கெல்லாம் செல் இருக்கிறான்னு நிறைய பேர் என்ன மெசேஜ், காலை வணக்கம், காலை வணக்கம் சொல்லிட்டு ஏதாவது வசனத்தை போட்டிருந்தாலும் அங்கே காலை வணக்கம் தான். ஆண்டவர்கிட்ட பேசணும்னா நம்ம யாருக்கிட்ட பேசணும்? வேண்டவே வேண்டாம். முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். அதுக்கப்புறம் நம்மோடு கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகளானாலும் சரி தான், ரெண்டாவது அவங்கள்ட்ட பேசணும். முதல்ல பேசுறது, நம்ம தூங்கி எழும்பிட்டோன்னா முதல்ல பேசுறது ஆண்டவர்கிட்ட பேசணும். அதிகாலையில் என்னை தேடுவர்கள் கண்டடைவார்கள், கண்டடைவார்கள். கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தை அனுதினமும் நாம் தேட வேண்டும். ஆமோஸ் 5:6 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நம்ம பிழைக்கணும்னா கர்த்தரை தேடணும், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு ஏதோ உதவி செய்வர்களை தேடி ஓடுகிறோம். அதெல்லாம் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். பரலோகம் நமக்கு வேணும்னா நம்ம கர்த்தரை தான் தேடணும். அப்பதான் நாம் பிழைப்போம். அந்த 2ஆம் மரணமாகிய சாவுக்கு நாம பிழைப்போம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். பரலோக ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் அவன் பாக்கியவான். அதான் வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம். அந்த பாக்கியத்தை நாம் யாரும் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுகிற அனுபவம். தேடுகிறனா நம்ம உன்னிப்பா சாதா பார்க்கறத விட கொஞ்சம் கூட கவனமாய், ஒரு பொருள் நம்மகிட்ட தப்பி போச்சுன்னு வைங்களேன், சாதா பார்க்குற கண் பார்வையில கொஞ்சம் கூட உன்னிப்பா கவனமா தேடுவோம், எங்க கிடக்கிறது அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல கர்த்தரை தேடுகிறதும் அப்படித்தான் தேடணும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கண்டடைய முடியும். கர்த்தர் அவர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். சங்கீதம் 119:2 சொல்கிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்று சொன்னாலே பரலோகவாசி ஆகிட்டோம். அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு பங்கு உண்டு என்பதுதான் அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்டதான பாக்கியவான்கள் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, அவருடைய வசனத்தை கை கொண்டு அவரை எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு தேட வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. சபைக்கு ஆராதிக்க வருவது கூட ஏதோ குறித்த நேரத்தில் மட்டுமல்ல, பாதி நேரம், முக்கால் நேரம், அரை மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு, அப்படி இல்லை. வாஞ்சியோடு கர்த்தரை தேடணும். வாஞ்சியோடு தேடுகிற ஆத்மாவை தான் கர்த்தர் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. வாஞ்சியோடு தேடணும். ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். இந்த 1 வார காலம் ஆண்டவர் என்னை காத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு வாஞ்சியோடு வந்து ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. அவர்கள் தான் கர்த்தருடைய முகத்தை தரிசிப்பார்கள்.
அவர்கள்தான் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம்னா அதுல எதுவுமே பிரயோஜனம் இல்லை. போக்குவரவு செய்துட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரை தரிசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையில, பாடல்ல அவருடைய வார்த்தைகள் வரும், ஜெபத்தில் அவருடைய வார்த்தைகள் வரும், சங்கீத பதில் அவருடைய வார்த்தைகள் வரும், பிரசங்க நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் வரும். அதை அப்படியே பிடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இது எனக்கு தான் அப்படின்னு பிடித்து அதை நாம் உட்கொண்டு அதன்படி ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யம் நமக்காக காத்திருக்கிறது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஏசாயா 1:17 சொல்லுகிறது, நியாயத்தை தேடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நீதிபரராக இருக்கிறார், நியாயாதிபதியா இருக்கிறார். இந்த இப்போது இருக்கிற கோர்ட்ல இருக்கிற நீதிபதிகளை மாறி அல்ல. இங்கெல்லாம் சாட்சி, 2 பேரும் சாட்சி வேணும். இல்லைன்னா அட்வொகேட் மாறி மாறி 2 தரப்புகள் மாறி மாறி பேசுவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா வரும்போது அட்வொகேட்டுகள் தேவையில்லை, சாட்சிகள் தேவையில்லை, எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய எல்லா கிரியைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. யாருமே ஒன்று சொல்ல வேண்டாம். நீதியாய் அவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நீதியாய் அவர் நியாயம் தீர்ப்பார். பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனவனுக்கும் பிசாசுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்தை கொடுப்பதற்கும், அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ராஜ்யமாக பரலோக ராஜ்யத்தை தருவதற்கும் அவர் அறிந்திருக்கிறார். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட நியாயாதிபதியுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம்னா நாமும் நியாயத்தை தான் கை கொண்டு வாழ வேண்டும். நியாயத்தை தான் நம்ம தேட வேண்டும். இந்த உலக பிரகமன ஒருவர் நமக்கு கொஞ்சம் உதவி செய்தார், நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற நியாயத்தை புரட்டி அவருக்கு பக்கமா போக கூடாது. அது அன்பு, அது வேற. நன்றியுடலாம் இருப்போம், அது வேற. ஆனா நீதி நேர்மை இந்த வேத வசனத்துக்கு உட்பட்டு கர்த்தருக்கு ஏற்ற சிற்றையில தான் நம்ம வாழணும். நீதியாய் வளர வேண்டும். நீதி செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் நீதி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இருக்கிற பரிசுத்தம் நமக்கு போதாது, இருக்கிற நீதி போதாது. இன்னும் நாளுக்கு நாள் அதை உருவாக்கி பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே முக்கியமாக ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்லி இருக்கிறார், நீங்க தேடினால் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதை கண்டடைவோம். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது உங்களே நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா இப்போதே நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. பரலோக ராஜ்யத்துல இருக்குன்னா எப்போதும் அதையே தேடிக்கொண்டிருப்போம். அல்லேலூயா. இந்த பூமியில தேவையான அனைத்து காரியமும் எக்ஸ்ட்ரா அதிகமாக கர்த்தர் நினைச்சுவார், ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு கூட தருவார். தரமாட்டார் என்று அவர் சொல்லல. முதல்ல என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட தர. நம்மளை தேடி வந்தாரல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஐயோ, என்னுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட என் பிள்ளைகள் ஆதி ஏதேனிலிருந்தே பாவம் செய்து பரம்பரையாக கடைசி வரைக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பாவம், ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம் தொடர்ந்து வருகிறது. அந்த ஜென்ம பாவத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாய் செய்கிற பாவங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து பரலோகத்தை சுதந்திரிக்கிறதான வாய்ப்பை பிள்ளைகள் இழந்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டார். பல காரியங்கள் எல்லாம் செய்தார். நியாயாதிபதிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார், தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஆனாலும் ஜனங்கள் என்ன மீண்டும் மீண்டும் பாவம் செய்தபடியினாலே நானே போறேன், என்னுடைய பரிசுத்த இரத்தத்தையே கிரியமாக அவர்களுக்கு கொடுக்கிறேன், அப்ப இதுக்கு விலை கொடுக்க வேற எதுவுமே உலகத்துல இல்லை என்று ஆண்டவர் தீர்மானித்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான செல்ல குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி தந்தார். அல்லேலூயா. அவர் நமக்காக இரத்தம் சிந்தி இந்த பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். இந்த இரத்தத்தை தேட வேண்டும். இந்த இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவத்தை மறைப்போம் என்று சொன்னால் வாழ்வடைய மாட்டோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் வரும். அந்த இரக்கத்தை பெற்று எல்லா மனிதர்களுக்காக தான், ஒரு சமுதாயத்திற்காக இயேசு வரவில்லை, கிறிஸ்தவனுக்காக மட்டும் இயேசு வரவில்லை. உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும், துன்மார்க்கனுக்கும் நீதிமான்களுக்கும் அனைத்து ஜனங்களுக்கும், அனைத்து ஜாதிக்காரர்களுக்கும், அனைத்து உலகத்திலே காணப்பட்ட அத்தனை மனுஷ குலத்துக்குமாக தான் இயேசு சிலுவையிலே ஜீவபலியானார். அல்லேலூயா.
இந்த இயேசுவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த இயேசுவை யார் யாரெல்லாம் தேடுகிறார்களோ, அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு உண்டு, அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. நம்மை தேடி வந்து நமக்கு ஜீவனை தந்து போயிருக்கிற, மரித்து உயிர்த்து நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி மீண்டும் வருவேன், உங்களை அழைத்து செல்வேன் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த தேவனை யார் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் தேட வேண்டியது தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யத்தை தேடும்போது இந்த பூமியில நமக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் எக்ஸ்ட்ரா அதிகமாக கூட்டி நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனை தேடுகிற நாம், தேவனை கண்டடைந்த நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்தவனுங்கிற பெயரை பெற்றிருக்கிற நாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம், கையில வேதவாக புஸ்தகத்தை பெற்றிருக்கிற நாம், உண்மையோடு உத்தமத்தோடு முழு இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிற நாம் தொடர்ந்து தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து தேவனை தேட வேண்டும். இப்போது நாம் மிஞ்சின பரிசுத்தவானாக முடியாது. பூரண பரிசுத்தம் இன்னும் ஆகவில்லை. நாம் ஆனபடியினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை இழந்திருக்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், கிறிஸ்தவங்கிற நாமத்தை நாம் சூட்டி இருக்கிறது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்த உண்மைதான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது உண்மைதான், கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில காரியங்கள் மற்ற ஜனங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக கவலைகள் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறது. உலகத்தாரை போல அநேக காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதை நாம் தேட வேண்டும். ஆண்டவரே, உம்மை தேடி கண்டுபிடித்தேன், ஆனாலும் உலக மனிதர்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வரும்போது நான் சோர்ந்து போய் அநேக காரியத்தை என்ன செய்துட்டேன்? இழந்துட்டேன். ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க வேண்டிய நேரம் தியானிக்க முடியல, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்க முடியவில்லை. உலக மனுஷனை போலதான் நான் கவலைப்பட்டுக்கிறேன். பெயர் கிறிஸ்தவனா தான் இன்றைக்கு இருக்கிறேன். அப்படி இருக்கிறவர்கள் என்ன காரியத்தில் நாம் விழுந்திருக்கிறோம், எந்த காரியத்தை நாம் இழந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இப்போது வருவாராகில், மணவாளனாகிய கிறிஸ்து வரும்போது மணவாட்டியாக நாம் ஆயத்தமாய் போக ஆயத்தமாய் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து தரிசிக்க நமக்கு முடியுமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபேசு சபைக்கு அது செல்லும் போது, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு, ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய் என்று எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன்னைத்தானே பரிசோதித்து அறியணும். ஒருவர் சொல்லித்தர வேண்டியதான அவசியம் இல்லை. நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது அல்லவா? வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் அல்லவா? வசனம் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் நம்ம புரிந்திருக்கிறோம் அல்லவா? இந்த வசனத்துக்கு மாறாக நாம் நடக்கிறோமா, பரிசுத்தமா நடக்கிறோமா என்று பார்த்து எந்தெந்த காரியத்தில் நம்ம குறைபட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்திலே இந்த நாளை தேடி கண்டுபிடித்து சீர்பொருந்த வேண்டும். அல்லேலூயா. தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நான் எதுல குறைபட்டு இருக்கிறேன், எதுல குறைபட்டு, எதை இழந்தேன்? ஆண்டவர் தந்த ஐஸ்வர்யத்துல, இல்லைன்னா ஆண்டவர் தந்தான இந்த ரட்சிப்புல நான் எதை இழந்தேன் என்பதை நாம தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் சொன்னா கூட நமக்கு புரியாது. நம்மை தாமே பரிசோதித்து தற்பரிசோதனை அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றப்பாளி என்று நம்மை தீர்த்து கொண்டிருக்கிறவர்களால இதை கண்டுபிடிக்கவே முடியாது. தன் பிள்ளையை உணரத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குற்றங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எதை இழந்தோம் என்பதை பார்த்து அதிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? மனம் திரும்பிக் கொள்ளலாம். வேதத்திலே லூக்கா சுவிசேஷத்துல ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்தால், அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசை அவள் இழந்து விட்டவளாக காணப்பட்டாள். லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை நான் கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாகியிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப 10 வெள்ளிக்காசை உடையவள் ஒரு வெள்ளிக்காசு என்ன செய்யா?
காணாம போயிடுச்சு. இப்ப 9 தான் அவகிட்ட இருக்குது. இது யூதர் குலத்துல ஒரு பாரம்பரியங்கள் உண்டு. ஒரு மணவாளன் ஒருவன் ஒரு புருஷன் ஒரு ஸ்திரியை திருமணம் பண்ணும்போது பல காரியங்களை விசாரித்து அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆமா, உன்னை பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்கு, இத்தனாம் ஆண்டு இத்தனாம் தேதியிலே நாம் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் உடன்படிக்கை பண்ணி கடந்து செல்வார்கள். அப்படி கடந்து செல்லும் போது ஒரு 10 வெள்ளிக்காசு என்ன செய்வாங்க அந்த அம்மாக்கள். இந்த காலத்துல நம்ம எல்லாம் பிரேஸ்லெட் போடுறாங்க, காப்பு போடுறாங்க, மோதிரம் போடுறாங்க. இதே மாதிரி ஒரு 10 காசு வெள்ளிக்காசை ஒரு செயின் போல அப்படி பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையில நெற்றியில என்ன செய்வாங்க கட்டி வச்சிருப்பாங்களாம். நீங்களாம் நெக்லஸ் போடுற மாதிரி நெற்றியில என்ன செய்வாங்க அதை பதித்துக் கொள்வாருங்க. அதை பார்த்தாச்சுனாலே மற்றவங்களுக்கு புரியும், இந்த பிள்ளைக்கு, அதாவது இந்த ஸ்திரீக்கு நீ கல்யாணம் நிச்சயம் ஆகி இருக்கிறது என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு வகையில குறித்த காலம் தாண்டி இவங்க உடன்படிக்கப்பட்ட என்றைக்கு அந்த மணவாளன் இந்த மணவாட்டியை திருமணம் பண்ண வருகிறாளோ அதுவரை இந்த 10 வெள்ளிக்காசை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு அவை தவற விட்டால், காணாமல் போயிட்டுனா, அவ 9 அல்லது 8 அல்லது 7 தான் வைத்திருந்தால் அவ மணவாட்டி ஸ்தானத்திலே அந்த மணவாளனை திருமணம் பண்ணுவதற்குள்ள தகுதியை அவள் இழந்து விட்டாள் என்று சொல்லி அந்த ஒரு நாணயம் இல்லாமல் போனாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த எக்ரிமெண்ட் பண்ண உடன்படிக்கை பண்ணின மணவாளன் அந்த பொண்ணை திருமணம் பண்ண மாட்டான். அவன் பண்ணாமல் போவது மட்டுமல்ல பிரச்சனை, பிறகு அந்த யூத குலத்துல ஒருவனுமே அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டான். அவன் வாழ்க்கையே போச்சு. ஆகையினால தான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்கிறா, தேடுறா. தேடி 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 கண்டுபிடித்து பக்கத்துக்காரங்களாம் கூப்பிட்டு என்னோட கூட என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க அப்படின்னு. எனக்கு ஒரு வாழ்க்கை என்ன செய்யட்டும், இழந்து போன வாழ்க்கைய நான் மீண்டும் மீண்டும் பெற்று விட்டேன் என்று சொல்லி அவள் சந்தோஷப்படுவலாம். அதான் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்துல தூதர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, பரலோக ராஜ்யமும் சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது தெரியுமா? நாமும் ஆண்டவரும் எக்ரிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஞானஸ்நானம் என்கிறார் உடன்படிக்கையில ஏசப்பாவுடைய பிள்ளையாக நம்ம மாறிவிட்டோம் அல்லவா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக மாறிவிட்டோம் அல்லவா, அவர் நமக்கு ஒரு முத்திரை வச்சிருக்கிறார்ல. இந்த முத்திரையை நம்ம இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா. அன்றைக்கு இன்றைக்கு அநேகர் அதை இழந்து விட்டார்கள். பரிசுத்தத்திலே குறைந்து விட்டார்கள், விசுவாசத்திலே குறைந்து விட்டார்கள், அன்பிலே குறைந்து விட்டார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறதிலே குறைந்து விட்டார்கள், வேதத்தை வாசிப்பதிலே குறைந்து விட்டார்கள், ஜெபிப்பதிலே குறைந்து விட்டார்கள், நற்கிரியை செய்வதிலே, கிரியை உள்ள விசுவாசம் வாழ்வதிலே குறைந்து விட்டார்கள், மற்ற ஜனங்களைப் போல மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அதை நாம் தேடணும். எதுல நான் இழந்தேன், எதை இழந்தேன்? மணவாளன் இப்போது வரும்போது அவன் ஏதாவது இழந்திருந்தா என்ன செய்ய, ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும், ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொன்னாலும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும், கிருபைவரங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து விட்டோம் என்று சொன்னால் மணவாளன் வரும்போது கைவிடப்படக்கூடிய சூழல் தான் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு தெரியும் 10 கன்னியர்கள் என்ன செய்றாங்க, மணவாளனுக்காக காத்திருந்தாங்க. எல்லாரும் எண்ணெய் தீவட்டி எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எல்லாருமே மணவாளனுக்காக காத்திருந்தாங்க. மணவாளன் வர தாமதித்தது, எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்புறமா எல்லாருமே சத்தத்தை கேட்டாங்க, எழும்புனாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனா 5 பேர்கிட்ட தான் எண்ணெய் இருந்து 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. அவருடைய வருகைக்காக நாமும் அப்படித்தான் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா எண்ணெயோடு இருந்த, அபிஷேகத்தோடு இருந்தவர்கள், ஆயத்தமாக இருந்தவர்கள் 5 பேர் மணவாளனுடைய அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். மற்றவர்களுக்கு கடன் கிடைக்கல, எண்ணெய் கடைக்கு போய் வாங்கிடுங்கன்னு இவங்க விட்டுட்டாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி மணவாளனுடைய அறை பூட்டப்பட்டது. அல்லேலூயா. நாமும் ஆண்டவருடைய வருகைக்காக தான் காத்து கொண்டிருக்கோம். எல்லாரும் காத்து கொண்டிருக்கோம். நினைச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் அந்த மணவாளனை சந்திக்க முடியும், எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. நம்ம அழுது கொண்டிருக்கும் போது, கவலைப்பட்டு கொண்டிருப்பது, கோபப்பட்டு கொண்டு உலக சிற்றங்களை தேடிக்கொண்டிருக்கும் போது, மணவாளனை கிறிஸ்து வந்தால் நித்தியத்தை நாம் எங்கே கழிப்போம்? ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். ஆகினால் இந்த நாளில எதை இழந்தோம் என்பதை நாம் அறிந்து அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இழந்ததை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டதான முத்திரையாகிய பரிசுத்த ஆவியான முத்திரையை நாம் யாரும் இழக்கக்கூடாது. அதை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் மணவாளன் வரும்போது அவர் உடன்படிக்கை பண்ணின பிரகாரமாக அவருடைய ராஜ்யத்திலே நம்மை அழைத்து செல்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சகோதரி என்ன செய்தா பாத்தீங்களா? ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு. அது கிடைக்கலன்னா மணவாளன் திருமணம் பண்ண மாட்டாரு. ஆகையினால அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு உன்னிப்பாய் கவனமாய் முதல்ல என்ன செய்யறானா, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்குகிறார். அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாய் தேடுகிறார்.
நம்முடைய நற்குணங்கள் எங்கேயோ குப்பையில போயிட்டு, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவம் எங்கேயோ போயிட்டு. அத விளக்கு கிறிஸ்து தான் நமக்கு ஒளியா இருக்கிறார். அந்த கிறிஸ்துவாகிய ஒளியை நாம் இன்னும் மீண்டும் பெற்றுக்கொண்டு இந்த வசனமாகிய ஒளியை நாம் கைக்கொள்ளும் போது, இதுதான் பாதைக்கு தீபம் வெளிச்சமா இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது, தியானிக்கும் போது, எதுல குறைபட்டிருக்கிறோம், எதை இழந்து விட்டோம்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சோம்னா உண்மையாய் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த வீட்டை பெருக்கிறார் பாத்தீங்களா, வீட்டை பெருக்கி எல்லாம் ஒன்று சேர்க்கிற மாதிரி நமக்குள்ள இருதயத்துக்குள்ளால இருக்கிறதான வேஸ்ட் எல்லாம் ஒதுக்கணும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு தேடலாம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அநேகருடைய இருதயத்துல வேஸ்ட் இருக்கிறபடினாலதான் ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்லை, வேதத்தை வாசித்தாலும் பிரயோஜனம் இல்லை, பிரசங்கத்தை கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த நேரம் நல்லா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அப்புறம் உள்ள வேலை செய்ய. ஏன்னா அங்க வேஸ்ட் இருக்கிறபடினால இந்த வேஸ்ட் எல்லாம், பாவத்தை எல்லாம் உதறி தள்ளி விட வேண்டும். என்ன வேஸ்ட் என்னுடைய இருதயத்துல இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன கிரியைகள் என்னிடத்துல இருக்கிறது, என்ன அக்கிரமம் இருக்கிறது, என்ன அருவருப்பு இருக்கிறது, நாம தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்தால் தெரியுமா? விளக்கை கொளுத்தினா. இயேசு ஒளியாயிருக்கிறார், இந்த வசனம் தீபமா இருக்கிறது. ஓகே, இயேசுவை பிடித்துக் கொள்வோம், வசனத்தை பிடித்துக் கொள்வோம். ஆனா நம்ம தேட வேண்டிய என்னன்னா, என் இருதயத்துக்குள்ள எங்கெல்லாம் வேஸ்ட் இருக்கிறது, ஆண்டவரு பிரியமில்லாத குணாதிசயங்கள் என்ன இருக்கிறது என்பதை இந்த அம்மா பெருக்கும் போது ஒரு தூசி கூட ஒரு மூலையில் இருக்க எல்லாமே வரும். அதுபோல நாம என்ன செய்யணும்னா பெருக்கி கூட்டணும், எல்லாவற்றையும் சிந்திக்கணும். சொல்லுவோம், ஆண்டவரு எனக்கு உணர்த்தி காட்டுங்க, என்ன பாவம், என்ன குறை, என்ன அக்கிரமம் இருக்கு சொல்லித்தாருங்கன்னு கேட்டு அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விடுதலை பெற்றால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பரலோக தூதர்களும் பரலோக ராஜ்யமும் அந்த ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறோம்னா, இந்த சத்தத்தை கேட்கிற நாம் அனைவரும் மனம் திரும்பும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை முதலாவது தேட வேண்டும். இரண்டாவது எதை தேட வேண்டும்? நாம் இழந்து போனதை தேட வேண்டும். அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில என்னென்னலாம் காரியத்தை நம்ம இழந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்த்து விளக்கை கொளுத்தி வாரியில் எடுத்து அந்த வீட்டை பெருக்கிறது போல நாமும் இருதயத்துக்குள்ள எல்லா அசிங்கங்களையும் அப்படியே கூட்டி வச்சிருக்காம பெருக்கி வெளியே கொண்டு வந்து தேடும் போது கண்டுபிடிப்போம். ஓஹோ, இந்த வேஸ்ட்டுக்குள்ளதான் என்னுடைய பரிசுத்தம் ஒளிந்திருக்கிறது, இந்த வேஸ்ட்டுக்குள்ளதான் என் விசுவாசம் ஒளிந்திருக்கிறது. உலக பாவத்திற்கு நான் இடம் கொடுத்தபடினால, அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்தபடினால, ஜென்ம சுபாவத்துக்கு இடம் கொடுத்தபடினால, நம்ம உலக மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு போனபடினால என்னுடைய பரிசுத்தம் எல்லாம் இந்த வேஸ்ட்னால மூடப்பட்டு மறைக்கப்பட்டு போய்விட்டதே என்று கண்டுபிடித்து இந்த வேஸ்ட் எதெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் விடும். எந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எந்த உலக பொருளா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் உதறி தூக்கி போட்டு விட்டு, இல்லையா, அவர் டிவி சீரியல்ல பார்க்குற காரியங்களா இருந்தாலும், மொபைல்ல பார்க்குற காரியங்களா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள என்ன அருவருப்பு, ஆண்டவருக்கு பிரியமில்ல என்ன ஒரு காரியத்தை நாம் இதுவரை பார்த்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் உணர்வுள்ளவா இருந்த அந்த காரியத்தை எல்லாம் ஒதுக்கி விட வேண்டும். அல்லேலூயா. இதை தேடி கண்டுபிடிப்போம் என்று சொன்னால் பரலோகம் நம்மை குறித்து இந்த நாளிலே சந்தோஷப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோம். இரண்டாவது இழந்து போனதை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறோம். பரிசுத்தத்தின் மூலமாக, இந்த ரட்சிக்கப்பட்டது மூலமாக, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சத்தியத்துக்கு மாறாக என்னென்ன காரியத்தெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ திரும்பவும் அந்த சத்தியத்துக்குள்ளால நாம் கடந்து வர வேண்டும். இருதயம் சுத்தமாக வேண்டும். இருதயத்திலே சுத்தமுள்ளவன் தான் பாக்கியவன் தான், அவன் தான் தேவனை தரிசிப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்குள்ள வைராக்கியம் வேண்டாம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வைராக்கியம் எத்தனை தலைமுறைனாலும் மாறாது, அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. என் அப்பா காலத்தில் அவன் அதை செய்தான் இதை செய்தான்னு அந்த வைராக்கியத்தை பரம்பரையா கொண்டு வருகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். நம்மோடு கூட இருக்கிற வாய் தவறு ஒரு வார்த்தை பேசிட்டா அதே வைராக்கியமா பிடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் தூக்கி வீசிடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தூக்கி வீசணும். கண்டடையணும். எதை தேடணும்? தேட வேண்டிய தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். நம்ம இழந்து போன நற்கிரிகளை எல்லாம் தேடணும். மீண்டும் பழைய இடத்துல வந்துடணும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு தேடுதல் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. அவ காணாத போட ஆட்டை என்ன செய்வாம அலைஞ்சு திரிஞ்சு வனாந்தரம் ஃபுல்லா தேடி, அந்த 99 பத்தி கவலை இல்லை, இது தொழுவத்துல தான் கிடக்கு, பிரச்சனை இல்லை. அந்த ஒன்றை தேடி
கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவான்னு ஆண்டவர் நல்ல அருமையான ஒரு உவமையை சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதை தூக்கி என்ன செய்யறான்? இவன் அலைஞ்ச இடம்லாம் திருப்பி அவ நடக்க வைக்க முடியாது. தூக்கி தோல்ல போட்டு இங்க கொண்டு வரா. கொண்டு வந்துட்டு மற்ற அயலகத்தாரை பார்த்து, எனக்கு காணாம போச்சு பாத்தீங்களா ஒரு ஆடு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கூட நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. அடுத்த வீட்டுக்காரன் என்ன சந்தோஷம் வருது? ரட்சிக்கப்படுடைய கூட்டத்தில் அப்படிதான். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஒண்ணு காணாம போயிட்டு திரும்பவும் ரட்சிப்புக்குள்ளார வந்துட்டானா மீதி ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாது. இழந்து போறது நாங்க திரும்ப என்ன செய்யட்டோம், பெற்று விட்டோம், நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தேட வேண்டும். எதை தேட வேண்டும்? காணாமல் போன ஆட்டை நாம் தேட வேண்டும். ஆத்தும பாரம் நமக்குள்ளால இருக்க வேண்டும். சபைக்குள்ளால இருக்கிற 99 வச்சு நம்ம அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டு இராதபடிக்கு சபைக்கு வெளியே இருக்கிறதே நானும் நீங்களும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாரும் தேடணும், தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. அப்ப தேடி பிடிச்சு கொடுத்தவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டா இல்லையா? தருவார். ஆகையினால நம்ம மலட்டு ஆடுகளா யாரும் இருக்கக்கூடாது, குட்டி போடுகிற ஆடுகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆத்தும ஆதாயம் பெற்று செய்ய வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சாட்சியா அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை அறிவிக்க வேண்டும். அவரால் மட்டுமே பாவம் மன்னிக்கப்படும் என்பதை அறிவிக்க வேண்டும். அவரால் மட்டுமே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இல்லையா? அப்ப மூன்றாவது நாம் தேட வேண்டியது ஆத்துமாக்களை தேட வேண்டும். பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டு அவன் ஆண்டவரை அறியாத பண்ணமாக ஆண்டவர் அறிந்தும் சிலர் மறுதலித்து பின்வாங்கி போனவர்களை எல்லாரையும் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நமக்கு சம்பாத்தியமா இருக்கட்டும். ஆத்தும ஆதாயம் தான் நாம் ஆதாயப்படுத்துகிறதான ஒரு சம்பாத்தியமா இருக்கட்டும். நம்மை போல பிறரை நேசிக்கிறத சொன்னார் அல்லவா? அப்போ ஒரு பாவி பாதாளத்துக்கு போற நமக்கு சந்தோஷம் உண்டாகுமா? அந்த பாவி மனம் திரும்ப வேண்டாமா? அந்த பாவிக்காக நம்ம முதலாவது ஜெபிக்கணும், வீடுகளில் ஜெபிக்கணும், சபையில ஜெபிக்கணும், அப்புறமா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், அவங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நாம என்ன செய்கிறோம்? நமக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும் மெயின்டைன் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறோம். இல்ல, நானும் நீங்களும் ஆத்தும ஆதாயம் செய்யணும். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும். இதான் மூணாவது நாம் தேட வேண்டியதான காரியம். அதுல ஒரு பாவி மனம் திரும்பி வந்துச்சுன்னு வைங்களேன், பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம். உலக பிரகாரமாக பலவிதமான இந்த எல்ஐசி போன்றதான காரியங்கள் எல்லாம் இருக்கு, ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க. ஒரு அக்கௌண்ட்டை பிடிச்சு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஜென்ட்டுக்கு என்ன செய்யறது, கமிஷன் போயிட்டே இருக்குது. அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்கள் நம்ம பிடிச்சு கொடுத்தா ஆண்டவர் நம்ம சும்மா விடுவாரா? நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாளில் கேட்ட வேத சத்தியத்தின்படியாக தேடுங்க, அப்ப கண்டடைவீர்கள். மிக முக்கியமாக 3 காரியங்களை தேட சொன்னேன். ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம தேட வேண்டும். 2வது, இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நாம என்னெல்லாம் பரிசுத்தத்தில் வந்தோம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்து எதையெல்லாம் விட்டுவிட்டோம், பழைய ஜென்ம சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறதா, அக்கிரமம் இருக்கிறதா, பாவம் இருக்கிறதா, உலக மனுஷனுக்குடைய காலத்தை கழித்துகிறது, நானும் உலக மனுஷனா போயிட்டேனா, அப்படிலாம் தேடி கண்டுபிடித்து மீண்டும் கிறிஸ்துவுக்கு நேராய் வர வேண்டும். அல்லேலூயா. வந்தால் பரலோக ராஜ்யத்தில் உங்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கும். 3வது தேட வேண்டியது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் திறப்பிலிருந்து ஜெபித்து அவர்களை தேட வேண்டும், அவர்களை தேவ சமூகத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். தேடினால் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். உங்களிலே பரிசுத்தத்திலே விசுவாசத்திலே ஏதோ ஒரு கிருபையில நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா, எதில் விழுந்தேன் என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடித்தால் அதையும் நீங்கள் கண்டடைவீர்கள். 3வது, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக நீங்கள் தேடுவீங்கன்னு சொன்னா ஆத்துமக்களையும் கர்த்தர் உங்கள் கையிலே கொடுப்பார்.
நீங்க பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. அந்த ஒரு பாவி மனம் திரும்பினாலையும் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனவே இந்த நாளிலே தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றையிலிருந்து நம்ம தேட ஆரம்பிப்போம். முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், கிறிஸ்துவை தேடுவோம், வேத வசனத்தை நாம் தேடி வாசிப்போம், அதன்படி நம்ம ஜீவிப்போம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாக வரப்போகிறார். நிச்சயமாய் நாம் தேடிக்கொண்டிருக்கிறான அந்த நித்திய ராஜ்யத்தையும் நாம் கண்டடைவோம். எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நாம் இழந்து போன நற்கிரியைகள், ஆண்டவருக்கு விட்டு தூரம் சென்ற பின்வாங்கி போன உலக மனிதனை போல போனா, அது நிமித்தமா என்னெல்லாம் வேஸ்ட்டுகள் நமக்குள்ளால ஏறிட்டு, பாவம் என்னெல்லாம் ஏறிட்டு, அக்கிரமம் என்னெல்லாம் ஏறிட்டு, அருவருப்பு என்னெல்லாம் ஏறிட்டுன்னு இதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம துரத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மொபைல் போன் மூலமாக வருகிற பாவமோ, இன்டர்நெட் மூலமாக வருகிற பாவமோ, நம்முடைய கிரியில வருகிற பாவமோ, நம்முடைய பேச்சில வருகிற பாவமோ, பார்வையில வருகிற பாவமோ, கேட்கிறதுல வருகிற பாவமோ, நடக்கையில இருக்கிற பாவம், மாம்சத்தின் எந்த விதத்துல வருகிற, எந்த உலக சிற்றின்பங்கள வருகிற பாவமோ, அதை அவரவர் தேடி கண்டுபிடித்து அதை உதறி தள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போது அந்த பொக்கிஷம், அந்த பரம ராஜ்யத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். இந்த ரெண்டும் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா நீங்க சும்மா இருக்க முடியாது. மூன்றாவதும் தேட வேண்டும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை. அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி கண்டுபிடித்து தேவ சமூகத்தில் நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் பரலோகம் அந்த ஆத்துமாவை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கிறதான என்னை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். பேர் கிறிஸ்தவனாக இருந்தது போதும். இன்றையிலிருந்து நம்ம தேட வேண்டும், தேட வேண்டும். வேத வசனங்களை தேடி 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 நாம் வாசிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேட வேண்டும். அதிகாலையிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும், அதிகாலையிலே தேட வேண்டும். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவருடைய முழு இருதயத்தோடும் நாம் தேட வேண்டும். நியாயத்தை நாம் தேட வேண்டும். ஆமென். அநேக காரியங்கள், நன்மையை தேட வேண்டும். இப்படியெல்லாம் அநேக காரியங்களை தேடும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லி இருக்கிறார் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாம் தேடுவோம். இரண்டாவது, நம்ம இடத்துல இருக்கிற வேஸ்டான காரியங்கள், பாவங்களை தேடி கண்டுபிடித்து அவைகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். மூன்றாவதாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடுவோம். அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. உங்களுக்கும் பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும். இதை யாரும் இழந்து விடக்கூடாது. எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுமா?